Amen. Amen. இந்த வார செய்தி. අද දවසේ මාතෘකාව. The message of the cross is someone who is humble. சிலுவையின் பிரசங்கி அவன் தாழ்மை உள்ளவனாய் இருக்கின்றான். කුරුසියේ පණිවිඩ කරුවා ඔහු යටහත් කෙනෙක්. கிறிஸ்துவின் சிந்தையிலே ක්‍රිස්තුස් වහන්සේගේ இப்ப கிட்டத்தட்ட 2 සිතුවිල්ල வருஷமா கிறிஸ்துவின் சிந்தையை தியானிக்கிறோம். අපි අවුරුදු 2ක් පමණ ක්‍රිස්තුස් වහන්සේගේ සිතුවිල්ල ගැන මෙනෙහි කරනවා. நான் எந்த புத்தகத்தையும் பார்த்துட்டு வரதில்ல. මම කිසිම පොතක් බලලා එන්නේ නැහැ. இன்னைக்கு பிரசங்கம் முடியும் போது எனக்கு அடுத்த வாரம் பிரசங்கத்தை ஆண்டவர் தந்துருவார். අද දවසේ දේශනාව මම අවසන් කරනකොට ස්වාමීන් වහන්සේ ඊළඟ அதுக்கு සතියේදී வரைக்கும் දේශනාව எனக்கு මට தெரியாது දෙනවා. நான் என்ன சொல்ல போறேன். මම මොනවද කරන්න කියන්නේ කියලා මම දන්නේ නැහැ. ஆனால் பிரியமானவர்களே, නමුත් සෙනෙහවන්තයනි பவுலடிகள் சொல்லுகிறார், පාවුල් තුමා කියනවා 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 9 இருந்து 11 வரை 1 කොරින්ති 15 වන පරිච්ඡේදයේ 9 සිට 11 දක්වා அவர் சொல்லுகிறார், ඔහු කියනවා நான் எல்லாரிலும் சிறியவன். මම සියල්ලන්ගෙන්ම කුඩා තැනැත්තා. வாசிங்க. நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாய் இருக்கிறேன். தேவனுடைய சபையை துன்பப்படுத்தியதினாலே நான் அப்போஸ்தலன் என்று பெயர் பெறுகிறதற்கு பாத்திரன் அல்ல. ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. அவர் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. ஹல்லேலூயா. හලෙලුයා. මක් නිසාද මම ප්‍රේරිතයන්ගෙන් ඉතා කුඩා තැනැත්තාය. මම දෙවියන් වහන්සේගේ සභාවට පීඩා කළ බැවින් ප්‍රේරිතයෙක් යැයි කියනු ලබන්ට නොවටිමි. නොමුත් මම යම් ස්වභාවයකට පැමිණ සිටින්ද එසේ සිටින්නේ දෙවියන් වහන්සේගේ අනුග්‍රහයෙන්ය. උන්වහන්සේ මට දුන් අනුග්‍රහය නිෂ්ඵල නොවිය. මම ඔවුන් සියල්ලන්ට වඩා බොහෝ සෙයින් වැඩ කළෙමි. නමුත් එසේ කළේ මා නොව මා කෙරෙහි තිබුණා වූ දෙවියන් වහන්සේගේ අනුග්‍රහයය. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். இந்த நாள் இத படிங்க, நல்ல வசனம். ඔබ හැමදාම මේක කියවන්න, මේක යහපත් පදයක්. ஹல்லேலூயா. හලෙලුයා. பிரியமான அவர் சொல்றாரு, සෙනෙහවන්තයනි ඔහු කියනවා நான் எல்லா அப்போஸ்தலரிலும் මම සියලුම ප්‍රේරිතයන්ගෙන් சிறியவன். කුඩා තැනැත්තා. ஆமென். ආමෙන්. ஹல்லேலூயா. හලෙලුයා. 14 நிருபங்களை எழுதி ඔහු යවුම් පත්‍ර 14ක් ලියා பைபிள்ல තිබෙනවා. இருக்கிற எல்லா சபைகளையும் ஸ்தாபித்த බයිබලයේ තිබෙනා වූ සියලුම සභාවන් ස්ථාපනය කළා වූ தேவனுடைய ஊழியக்காரன் දෙවියන් වහන්සේගේ සේවකයා. சொல்லுகிற கதையை பாருங்க. ඔහු කියන දේ ගැන ඔබ බලන්න. எல்லாரிலும் මම සියල්ලන්ගෙන්ම நான் சிறிய. මම කුඩා තැනැත්තා. ආමෙන්. எல்லாருக்கும் சொல்லல அது. හැමෝටම මේක ලාගින කියන්න එකට කියන්නේ බෑ. මේක හැමෝටම කියන්න බෑ. நீங்க பக்கத்துல உள்ளவர்களை பார்த்து சொல்லுங்க, எல்லாராலும் இதை சொல்ல முடியாது. සමහර අය ගිලිනවනේ නේද? හැමෝටම මේක කියන්න බෑ. சிலர்கள் முழுங்கி விடுவார்கள். කියන්න බෑ. எல்லாருக்கும் அதை சொல்ல මේක முடியாது. යටාත් මනුෂ්‍යෙක්ට විතරයි කියන්නට පුළුවන්. இதை சொல்ல முடியும் ஒரு தாழ்மை உள்ள මේක උඩඟු மனுஷனுக்கு මනුෂ්‍යෙක්ට மாத்திரமே. කියන්න බෑ. இது பெருமை உள்ள ஐ, மனுஷனுக்கு பயம். சொல்ல முடியாது. ஏனென்றால் பயம் සීට් එක ගහලා යයි. සීට් එක. தன்னுடைய ஸ்தானம் இழந்து போய்விடும். ஹலோ என்னங்க? ஹலோ எல்லாம் மௌனமா இருக்கீங்க. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. அநேக சபைகளை ஸ்தாபித்து බොහෝ සභාවන් ස්ථාපනය கர்த்தருக்காக කළ அநேக பாடுகளை பட்டு ස්වාමීන් වහන්සේ වෙනුවෙන් බොහෝ පීඩා புதிய විඳ ஏற்பாட்டு சபைக்கு ஒரு பிரதான அப்போஸ்தலன் என்று சொன்னால் අලුත් කිවිසුමේ සභාවේ ප්‍රධානතම ප්‍රේරිතයයි කියනවා. தவறில்லை. අපි මේක වැරද්දක් නොවේ. ஆமென் சொல்லுங்களேன். ආමෙන්. அந்த தேவ மனுஷன் சொல்லுகிற ඒ வார்த்தை, දෙවියන් වහන්සේගේ මනුෂ්‍යයා කියන எல்லா அப்போஸ்தலர்களிலும் වචනය සියලුම நான் ප්‍රේරිතයන්ගෙන් சிறியவன். මම ඊටා කුඩා තැනැත්තේ. ஆமென் சொல்லுங்களேன். ආමෙන්. ஹல்லேலூயா. හලෙලුයා. நான் சபையை துன்புறுத்தினேன். මම සභාවට පීඩා කළා කියලා ඔහු கர்த்தருடைய කියනවා. சபையை நான் துன்புறுத்தினேன். මම ස්වාමීන් වහන්සේගේ සභාවට පීඩා பக்தி කළා. வைராக்கியம், ඒ ජුවලිතකම என்னுடைய மதம் தான் சரி මාගේ ආගම තමයි හරි. என்று வைராக்கியம். එසේ කියන්නාවේ ජුවලිතකම. அவன் சபையை துன்புறுத்தினான். ඔහු සභාවට පීඩා කළා. ஆனாலும் உங்களுக்கும் எங்களுக்கும் அவர் எழுதி சொல்லுகிற கதை என்னவென்றால், නමුත් ඔබටත් මටත් ඔහු ලියා තිබෙන කතාව நான் කුමක්ද? அப்போஸ்தலர்களில் சிறியவன். මම සියලු ප්‍රේරිතයන්ගෙන් ඉච්ඡා කුඩා எபேசியர் තැනැත්තා. 3:8 வாசிச்சா, එපිස 3:8 අපි කියවුවොත් நான் எல்லா விசுவாசிகளிலும் சிறியவன். මම සියලුම ඇදහිලි වන්තයන්ගෙන් ඉච්ඡා කුඩා තැනැත්තා. பரிசுத்தவான்களில் எல்லாரிலும் பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான் சிறியவனாகிய நான் கிறிஸ்துவினுடைய அளவற்ற ஐஸ்வரியத்தை புறஜாதியாரிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. ආමෙන්.
සියලු ශුද්ධවන්තයන්ගෙන් ඉතා කුඩා තැනැත්තා වූ මට මේ අනුග්‍රහය දෙන ලද්දේ ක්‍රිස්තුස් වහන්සේගේ සොයා දැනගත නොහැකි සම්පත ගැන අන්‍ය ජාතීන්ට දේශනා කරන්ටත්. ஆமென் சொல்லுங்களேன். ආමේන්. ஊழியக்காரர்களும் சின்னவன் நான் தான். සේවකයන්ගෙනුත් ඉතා කුඩා තැනැත්තා මමයි. விசுவாசிகளும் நான் தான் சிறியவன். ශුද්ධවන්තයන් අතරෙත් මම තමයි ඉතා කුඩා තැනැත්තා. ஆமென் சொல்லுங்களேன். ආමේන්. ஹalleluya. හලෙලුයා. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகள். සෙනෙහවන්ත දේව ஒரு දරුවනි. தாழ்மை உள்ள மனுஷனை கொண்டு යටහත් වූ මිනිස්සෙ කරන කොටගෙන கர்த்தர் செய்யக்கூடிய காரியங்கள் அநேகம். ස්වාමින් වහන්සේ කරන්නා වූ කාර්යයන් බොහෝමයි. ஆமென் சொல்லுங்களேன். ආමේන්. கர்த்தருக்கு ටැලන්ටඩාன மக்கள் தேவையே. ස්වාමින් වහන්සේට හැකියාවෙන් දක්ෂතමයි අවශ්‍ය නැහැ. ඒ බූරුවා බූරුවෙක් තමයි ඕනේ. කළුදයිதான் அவருக்கு தேவை. අட කළුද தாப்பா அவருக்கு வேணும். උන්වහන්සේට බූර් කොටලුවෙක් තමයි අවශ්‍ය. சொல்லுங்க பாத்து ஆண்டவருக்கு இந்த குதிரை எல்லாம் தேவையில்லை. ස්වාමින් වහන්සේට අශ්වයන් අවශ්‍ය නැහැ. சொல்லுங்க கேண்டா நீ அஸ்வேப்பா. நீங்க சொல்லுங்க குதிரைகள் தேவையில்லை. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாய் இருக்கும். අශ්වයෝ යුද්ධ දවසට සෑදී ஜெயமோ கர்த்தரால் வரும். නමුත් ඡාය පැමිණෙන්නේ ස්වාමින් சில වහන්සේ. ரதங்களையும் குதிரைகளையும் மேன்மை பாராட்டுவார். සමහරුන් රථ කෙරෙහිද අශ්වයන් කෙරෙහිද පාරාட்டு நாங்களோ කරගන්න. சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தை மேன்மை பாராட்டுவோம். නමුත් අපගේ පාරාட்டு அவர்கள் කරගැනීම விழுந்தார்கள். සේනාවල දෙවියන් වහන්සේගේ නාමය කෙරෙහි ඔවුන් වැටී ගියා. நாங்க நிக்கிறோம். අපි සිටිනවා. கிருபை. කරුණාව. ஆமென் சொல்லுங்க. ආමේන්. அகல குதிரை அவருக்கு தேவையில்லை. ඒ නිසා අශ්වයන් උන්වහන්සේට අවශ්‍ය அவருக்கு தேவை கழுதை. උන්වහන්සේට අවශ්‍ය කොටල් බූරුවන්. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹalleluya. හලෙලුයා. ஒரு கழுதையின் மேல ஏறி தான் இயேசு வராரு. උන්වහන්සේ කොටලුවෙක් පිට නැගී තමයි ආවේ. ஏன் ஒரு ஒட்டகத்தின் மேல வந்தாரு? උන්වහන්සේ ඔටුවෙක් පිට එන්න තිබුණානේ. அந்த காலத்துல ஒட்டகம் இருந்துச்சு இல்லையா? ඒ කාලේ ඔටුවන් සිටියා නේද? இயேசு ஒட்டகம் යේසුස් වහන්සේ ඔටුවෙක් පිට එන්න இல்லாட்டி ஒரு குதிரை மேல சரி வந்திருக்கலாம். නැතිනම් ආශ්වයෙක් පිට නැගලා හරි එන්න තිබුණා. மறுபடியும் வரும்போது வருவாரு. උන්වහන්සේ නැවත එන විට එහෙමයි එන්නේ. ஹalleluya சொல்லுங்க. හලෙලුයා. குதிரை மேல வருவார். උන්වහන්සේ එන්නේ ආශ්වයන් පිට. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, සෙනෙහවන්ත දේව දරුවෙනි. ஆகையாலே එබැවින් ஒரு தாழ்மை உள்ள மனுஷன் යටහත් වූ මිනිස්සෙක් அவன் தேவனுடைய ஒரு ஊழியக்காரனா இருக்கின்றான். ඔහු දෙවියන් වහන්සේගේ සේවකයෙක්ව සිටිනවා. கர்த்தருடைய ஊழியக்காரன் அவன் தாழ்மை இல்லாவிட்டால் ස්වාමින් වහන්සේගේ සේවකයෙක් යටහත් නැතිනම් அவனுடைய செய்யற ஊழியம் விரக்தி அடையாது. ඔහු කරන්නා වූ සේවය වර්ධනය වෙන්නේ නැහැ. பாருங்கள் பைபிள்ல இந்த பெருமையானது எத்தனை பேரை தள்ளிச்சுன்னு சொல்லி ඔබ බලන්න බයිබලයේ මේ උඩඟුකම කී දෙනෙක්ව තල්ලු කර දැම්මද කියලා. பரலோகத்தில் இருந்த கேருபீன் ஆகிய லூசிபர் ස්වර්ගයේ සිටියා වූ කෙරුබ්වරයෙක් වන ලුසිෆර්. மிகவும் அழகானவன். ඔහු ඉච්ඡා අලංකාර කෙනෙක්. அவன் அங்கே அவனுக்குள்ளே மாணிக்கங்கள் பொறுமதியான கற்கள் இருந்ததாக வேதம் சொல்லுகிறது. ඔහු තුල වටිනා වූ මැණික් ගල් තිබුණා කියලා දේව වචනේ அவனுக்குள்ள සඳහන් இசை වෙනවා. இருந்ததாக சொன்னது. ඔහු තුල සංගීතය තිබෙනවා කියලා දේව වචනේ සඳහන් වෙනවා. ஆனால் எசாயா புத்தகத்திலே வாசிக்கும் பொழுது අපි යසායා පොතේ කියවන විට அவனுக்கு பெருமை வருகிறது. ඔහු තුල එක උඩඟුකමක් ඇති வாசிக்க වෙනවා. வேணாம், நான் சும்மா வாசி விடுறேன். அவன் சொல்லுகிறான், I will ascend to the heaven. நான் வானத்துக்கு நேரா ஏறுவேன். ඔහු කියනවා මම ස්වර්ගයට නැගී යන්නෙමි. I will rise my throne above the stars of God. தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என்னுடைய சிங்காசனத்தை இடுவேன். செகண்ட் ஐ දෙවියන් වහන්සේගේ සිංහාසනයට ඉහළින් මගේ සිංහාසනෙ මම තබන්නෙමි. மூன்றாவது I will sit enthroned on the mount of assembly. நான் கர்த்தருடைய சபையிலே நான் அங்கே உட்கார்ந்திருப்பேன். මම ස්වාමින් වහන්සේගේ සභාවේ වාඩි වී அவருடைய සිටින්නේ. பர்வதத்திலே உட்கார்ந்திருப்பேன். උන්වහන්සේගේ පාර්වතයේ මම වාඩි වී நாலாவது I සිටින්නේ. will ascend above the tops of the clouds. நான் மேகங்களுக்கு மேலாக ஏறுவேன். මම වලාකුළු වලටත් ඉහළින් නැගී යන්නෙමි. Fifth I will make myself like the most high. நான் என்னை கடவுளை போல மாற்றுவேன். මම මාව දෙවියන් වහන්සේ වගේ වෙනස් කරගන්නෙමි. worship leader. ඔහු worship leader කෙනෙක්. கர்த்தரை ஆராதிக்க அழைக்கப்பட்டவர். ස්වාමින් වහන්සේට නමස්කාර කරන්ට කැඳවනු ලැබුවේ. பிரியமானவர்களே, இந்த பெருமை என்பது மிகவும் பயங்கரமானது. සෙනෙහවන්තනි මේ උඩඟුකම ඉච්ඡා භයානකයි. பவுலே சொல்றாரு, පෞල්තුමා என் කියනවා மாம்சத்தில் ஒரு முள்ளு கொடுக்கப்பட்டிருக்கிறது. මාගේ මාංශයේ එක මුලක් දී තිබෙනවා. நான் அது ஏன் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்? ඇයි ස්වාමින් වහන්සේ ඒක මට දී තිබෙන්නේ? எனக்கு பெருமை வரக்கூடாது. මට උඩඟුකම එන්නට හොඳ பவுலுக்கே නැහැ. அந்த ரிஸ்க் இருக்கும்னா පෞල්තුමාට මේ අවදානම තිබෙනවා නම් நாங்கெல்லாம் யாரும்? අපි කවුරුන්ද? ஆமென் சொல்லுங்க. ආමේන්. பவுலுக்கே அந்த ரிஸ்க் இருக்குது. පෞල්තුමාට මේ අවදානම ஆகையால තිබෙනවා. ஒவ்வொரு நாளும் ඒ නිසා සෑම දිනකම எங்களை தாழ்த்தணும். අපව යටත් කරන්නට ඕනේ. ஆமென் சொல்லுங்களேன். ආමේන්. குட் ஃப்ரைடேல மாத்திரமல்ல, මහසිකුරාදා විතරක් නොවේ. ஒவ்வொரு நாளும் සෑම දිනකම தலக்கணம் எனக்கு வரக்கூடாது.
මට උඩඟුකම එන්නට හොඳ නැහැ. மேட்டிமை எனக்கு வரக்கூடாது. මට උඩඟුකම එන්නට හොඳ නැහැ. ஆமென் சொல்லுங்களேன். ආමේන්. ஹalleluya. හalleluya. பாருங்க பரலோகத்துல ஊழியம் செஞ்ச பிரதான worship leader ඔබ බලන්න ස්වර්ගයේ සේවය කළා ප්‍රධාන නමස්කාර ஒரு தூதன். වගපෙන්වන්නා. ඔව් දේවදූතයෙක්. கடைசி காலத்துல பிசாசி தூதனாய் மாறினார். ඔහු අවසාන කාලයේ යක්ෂයාගේ දූතයෙක් බවට இன்னைக்கு පත් වෙනවා. ஊழியக்காரன் கர்த்தருடைய தூதனாய் இருக்கின்றான். ஒரு நொடி பொழுதிலே அவனுக்குள்ளே பெருமை வந்தோனே அவன் பிசாசின் தூதனாய் மாறி අද விடுகிறான். දේව සේවකයාත් ස්වාමින් වහන්සේගේ දූතයෙක්ව සිටිනවා. විගසින එක උඩඟුකමේ සිතුවිල්ලක් ඔහුට ඇති වූ විගසෝ යක්ෂයාගේ දූතයෙක් බවට පත් වෙනවා. அவன் அதுக்கு பிறகு ஆரம்பிக்கின்றான் அங்கே கர்த்தருடைய சபையை துன்புறுத்துவது. ඊට පස්ව ඔහු පටන් ගන්නවා ස්වාමින් වහන්සේගේ සභාවට පීඩා கர்த்தருடைய කරන්නට. ஜனங்களை துன்புறுத்த ஆரம்பிக்கிறான். ස්වාමින් වහන්සේගේ ශ්‍රේණකට පීඩා කරන්න ඔහු පටන් ஒரு காலம் ගන්නවා. தேவனுக்கு ஊழியம் செய்தவர் එක කාලයකදී දෙවියන් වහන්සේට සේවය කළා වූ අය. இப்பொழுதோ பிசாசின் ஊழியக்காரனாய் மாறி. දැන් යක්ෂයන්ගේ සේවකයන් බවට පත්ව තිබෙනවා. பிரியமானவர்களே, සෙනෙහවන්තයනි. அது ஒரு ஆளு. ඒ එක්කෙනෙක්. இரண்டாவது ஆளு දෙවෙනි කෙනා சவுல். සවුල්. ஆமென். ආමේන්. சவுல் சவுல் ஒரு சிறிய கோத்திரத்திலிருந்து வந்தவன் சவுல். කුඩා ගෝත්‍රයකින් ආපු කෙනෙක් තමයි සවුල් ஆமென். කියන්නේ. சவுலே சொல்றாரு, ஏன்பா ஆண்டவரே நீங்க என்னைய தெரிஞ்சுக்கிட்டீங்க? සවුල්ම කියනවා ස්වාමිනේ ඔබ ඇයි මාව நான் තෝරගත්තේ? இதுக்கு தகுதி இல்ல. මම මේකට සුදුසු නැහැ. உங்களுக்கு வாசிக்க சீக்கிரமா வர முடியும்னா 1 சாமுவேல் 9:21 சொல்றாரு, தாவீது அவர் அபிஷேகம் பண்ண போகும்போது 1 சாமுவேல் 9:21 சொல்றாரு, ஐயோ நான் சிறியவன். இது சவுலுடைய வார்த்தைகள். එක සාමුවෙල් 9:21 සඳහන් වෙනවා අනේ මම කුඩා තැනැත්තෙක්. මේ සවුල්ගේ වචන. நான் ஒரு பெஞ்சமின் கோத்திரத்தார். මම බෙන්ජමින් ගෝත්‍රයේ நான் ராஜாவாகிறதா? මම කොහොමද රජෙක් ஐயோ වෙන්නේ? என்னால இயலாது. අනේ මට බෑ. பாருங்க. அப்பொழுது சவுல் பிரதியுத்தரமாக, நான் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே சிறிதான பென்யமீன் கோத்திரத்தால் அல்லவா? பென்யமீன் கோத்திரத்தும் குடும்பங்களில் எல்லாம் என் குடும்பம் அற்பமானது அல்லவா? நீர் இப்படிப்பட்ட வார்த்தையை என்னிடத்தில் சொல்வானேன் என்றான். සාමුල් උත්තර දෙමින් මම ඊශ්‍රායෙල් ගෝත්‍රවලින් ඊටා කුඩා එකක්ව තිබෙන බෙන්යමින් ගෝත්‍රයේ කෙනෙක් නොවෙම්ද? මාගේ පවුල වනාහි බෙන්යමින් ගෝත්‍රයේ සියලු පවුල් වලින් සුළු එක නොවේද? එසේනම් ඔබ මේ ආකාර මට කතා කරන්නේ මක් නිසාදයි ඇසුවේය. அதே சவுல் ඒ සාවුල්ම அபிஷேகம் பண்ணப்பட்ட பின்பதாக ආලේප කරනු ලැබූ පසුව அவனுக்கு அதிகாரம் வந்த பிறகு ඔහුට ඒ ආධිපත්‍ය ලැබුණායින් පසුව ஆண்டவர் ஒன்னு சொல்ல ස්වාමින් වහන්සේ එක දෙයක් அவன் කියනවා. இன்னொன்னு செய்ய ඔහු තව දෙයක් කරනවා. ஆண்டவர் அங்கே அவனை புறக்கணித்து அவனை தள்ளுகிறதை பார்க்கிறோம். ස්වාමින් වහන්සේ ඔහුව එපා කර ඔහුව තල්ලු කරන එක අපිට දකින්නට පුළුවන්. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது ඒක සාමුවෙල් 15 වන පරිච්ඡේදයේ 9ஆம் அதிகாரத்துல அப்படி சொன்ன சவுல் 9 වන පරිච්ඡේදයේ එහෙම කීවා වූ සාමුල් அங்கே அவன் அங்கே பெலிஸ்தியரிடத்தில் ஜெயம் பெற்று ඔහු පිලිස්ති වරුන්ගෙන් ඡයගෙන 12ஆம் வசனத்துல 12 වන පදයේ அவன் அங்கே ஒரு வாசிக்கலாமா? மறுநாள் அதிகாலமே சாமுவேல் சவுலை சந்திக்க போனான். அப்பொழுது சவுல் கர்மேலுக்கு வந்து தனக்கு ஒரு ஜெயஸ்தம்பம் நாட்டி, பாருங்க, இது ஒரு ஜெய ஸ்தம்பத்தை நாட்டுகிறான். பின்பு பல இடங்களில் சென்று கில்காலுக்கு போனான் என்று சாமுவேலுக்கு அறிவிக்கப்பட்டது. போதும். இங்கிலீஷ் வேதாகம் சொல்லுகிறது அவர் ஒரு ஸ்டாச்சுவை வச்சாராம். ඉංග්‍රීසි බයිබලයේ කියනවා ඔහු එක රූපයක් තැබුවයි කියලා. ஆமென். ආමේන්. நான் சொல்லுகிறது புரிகிறதா? මම කියන දේ තේරෙනවද? அவர் அங்கே யுத்தத்தை செய்துட்டு வந்து ඔහු යුද්ධය අවසන් ஒரு කරලා ඇවිල්ලා மானுமென்ட் வச்சாராம். ඔහු ඒක පිළිමයක් ஒரு තැබුවා. ஸ்டாச்சுவை வச்சாராம். ඔහු ඒක පිළිමයක් තැබුවා. வெற்றிக்கு அடையாளமாக. ඒකේ ජයග්‍රහණයේ ලකුණක් වශයෙන්. பிரியமானவர்களே, සෙනෙහවන්තයනි, அதுக்கு பிறகு சாமுவேலுக்கு அவருக்கு பதில் சொல்ல முடியல. ඊට පස්සේ සාමුවෙල්ට උට උත්තර දෙන්නට බැරි වුණා. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரேன்னு சொல்றாரு. ස්වාමින් වහන්සේ විසින් ආශිර්වාද ලැබූ මනුෂ්‍යයා කියලා කියනවා. அங்க மேனிபுலேட் பண்ண பார்க்கறாரு. ඔහු ඒ ස්ථානයේ ඔහු හසුරව ගන්න බලනවා. மேனிபுலேட்டுக்கு தமிழ்ல என்ன சொல்றது? யாராவது ஹெல்ப் பண்ணுங்க. மேனிபுலேட்டிங். ஒரு காரியத்தை அப்படியே சும்மா அந்த try to hide, உண்மையான சுபாவத்தை மறைச்சு பேசுறது தான் manipulation. යම් කාර්යයක් සංගවලා ස්ථානයේ හසුරවන එක තමයි. ஹalleluya. இந்த ஊழியத்துல நிறைய பேரை பார்த்திருக்கிறோம். මේ සේවය අපි බොහෝ අය බලලා තියෙනවා. எங்களுக்கு தெரியும் அவங்க they are manipulating. අපි දන්නවා ඔවුන් ඒ ස්ථානයේ හරියට හසුරවනවා කියලා. සබාව සංගවගෙන කතා කරනවා. උන්මේ මරයිත பேசுவார்கள். இது ஒரு ஜாக்கிரதை, ஒரு பயங்கரமான அனுபவம் இது. මේක භයානක අත්දැකීමක්. அப்போ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே வாங்க.
ස්වාමින් වහන්සේගෙන් ඔබට நான் தேவனுடைய ආශිර්වාද சித்தத்தை நிறைவேற்றினேன் 13 வசனம் 13 වන පදයේ කියනවා මම ස්වාමින් වහන්සේගේ වචනේ ඉෂ්ට කළා කියලා. கழுத ஆடுகள்லாம் கத்துது மே மே கத்தி அவனை காட்டி கொடுத்துருது. එතකොට මේ එළු බැටළුවන් කෑ ගහනවා. எனக்கு அப்ப கேக்குற சத்தம் என்ன சாரு? එතකොට සාමුවෙල් අහනවා මට ඇහෙන මේ ශබ්දය කුමක්ද? அதுவா? ඒකද? அது உங்க ஜனங்க கொண்டாந்தாங்க. ඒ ඔබගේ සෙනගයි உங்க ගෙනාවේ. ஆண்டவருக்கு கொண்டாந்தாங்க. ඔබගේ ස්වාමින් ஏன் වහන්සේ அவர் உங்க වෙනුවෙන් ஆண்டவர் ගෙනාවේ. இல்லையா? ඇයි එතකොට එයා ඔබගේ பாருங்க ස්වාමින් தேவனுடைய වහන්සේ ஊழியக்காரன் ඔබ බලන්න දේව සේවකයා எப்படி ஒரு பிசாசின் ஊழியக்காரனாய் மாறி விடுகிறார். කොහොමද යක්ෂයාගේ සේවකයෙක් බවට පත් වෙන්නේ பெருமை, කියලා. උඩඟුකම. மேட்டிமை උඩඟුකම. அவனை தள்ளியது. ඔව්ව තල්ලු කරා. என்னங்க? ஆமென். ආමේන්. கர்த்தர் அவனை வெறுத்தார். ස්වාමීන් වහන්සේ ඔහු එපා කළා. ஹalleluya. හalleluya. ஆண்டவர் அவனுக்கு வேணான்னு சொல்லதை செய்துட்டு ස්වාමීන් වහන්සේ ඔහුට එපායයි කියු දේ කරලා அதுக்கு பிறகு அதை மேனிபுலேட் பண்றது. ඊට පස්සේ ඔහු ඒ ස්ථානයේදී ඒකට- සබාව වසන් කරන්නට බලනවා. பிரியமானவர்களே, සෙනෙවන්තේ தேவனுக்கு முன்பாக දෙවියන් වහන්සේ ඉදිරියේ எதையும் மறைக்க முடியாது. අපිට කිසිවක් සංගවන්නට ஆமென் බෑ. சொல்லுங்களேன். ආමේන්. ஹalleluya. හalleluya. சவுல் மறைக்க ட்ரை பண்றாரு. සාවුල් සංගවන්නට சில நல்ல බැලුවා. சில ஆவிக்குரிய வசனங்களை சொல்றாரு. සමහර ආත්මික වචන ඔහු යොදා Praise the ගන්නවා. Lord sister. Praise the Lord sister. Praise the Lord brother. Praise the Lord brother. බලාගෙන පොළව හිල්වේ. හලෝ. පොළව ආරගෙන பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, සෙනෙහවන්ත දේවදූත 17 வசனத்துல 17 වන சாமுவேல் පදයේ சொல்றாரு, සාමුවෙල් நீ ஒரு කියනවා சிறியவன் என்று எண்ணி නුඹ සුළු කෙනෙක්යි නුඹව ஆண்டவருடைய සිතුනෝ. சிங்காசனத்துல வச்சாரு. ස්වාමීන් වහන්සේ ඔබ සිංහාසනේ තැබුවා. ஆனாலும் நூமு. நீ தேவனுடைய வார்த்தைக்கு அங்கே கீழ்ப்படியாமல் போனதினாலே ඔබ දෙවියන් වහන්සේගේ වචනයට කීකරු නොවූ නිසා கர்த்தர் உன்னை தள்ளினார். ස්වාමීන් වහන්සේ ඔබව එපා කළා. வாசிங்க. ඔබ කියවන්න. அப்பொழுது சாமுவேல், நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவராய் இருந்த போது அல்லவோ இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவரானீர். கர்த்தர் உம்மை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவித்தாரே. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிகிறது? කී දෙනෙකුට තේරෙනවද? நான் சொல்லுகிறது புரிகிறதா? මා කියන දේ පැහැදිලිද? அல்லேலூயா. எப்படி ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் சீக்கிரமாய் ஒரு பிசாசின் ஊழியக்காரனாய் மாறி விடுகிறார். කොයි ආකාරයෙන්ද දෙවියන් වහන්සේගේ සේවකයෙක් විගසින් යක්ෂයාගේ සේවකයෙක් බවට පත් எப்பொழுது பெருமை வருகிறதோ, කොයි අවස්ථාවේදීද උඩඟුකම எப்பொழுது ඇති மேட்டிமை වෙන්නේ? வருகிறதோ, කොයි අවස්ථාවේදීද අහංකාරකම ඇති அப்பொழுதே වෙන්නේ? நாங்கள் தேவனை விட்டு தூர போய் ඒ விடுகிறோம். විචම අපි දෙවියන් වහන්සේගෙන් දුරස්ව යනවා. அவன் ஆரம்பத்துல சொன்ன டயலாக் எப்படி இருந்துச்சு ඔහු பாருங்க. ආරම්භයේදී කීවා වූ වචන කොහොමද சிலர் කියලා ஆரம்பத்துல බලන්න. எங்களுக்கு டயலாக் இப்படி தான் விடுவாங்க. සමහරුණොත් ආරම්භයේදී මෙහෙමයි අපිට කතා ஐயோ, நான் කරන්නේ. சிறியவன். අනේ මම පොඩි කෙනෙක්. ஆனால் அதிகாரம் கிடைச்ச உடனேயே, නමුත් ඔවුන්ට ඵලය ලැබුණ විගස. பிரியமானவர்களே, සෙනෙහවන්තේනි. நான் போன வாரம் சொன்னேன், මම පසුගිය සතියේ இயேசு කිව්වා. கிறிஸ்துக்கு அதிகாரம் இருந்தும் යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේට ආධිපත්‍ය ஒரு තිබිලා. வார்த்தை சொன்னா උන්වහන්සේක වචනයක් 12 කිව්වා. லீஜன் வரும். අය ලෝකෙවල 12ක් එයි. ஒரு லீஜன்ல ஒரு ரோம யூனிட்ல ரோமன் சோல்ஜர்ஸ் இருக்கிற யூனிட்ல 6000 பேர் இருக்கிறாங்க. රෝම සොල්දාදුවන් සිටින්නා වූ එක සොල්දාදුවන් 6000ක් ඉන්නවා. 72000 லீஜன்ஸ் தூதர்கள் வருவாங்க. දේව දූතයන් 72000ක් நீ එයි. கத்திய போடு உள்ளுக்கு. ඔබ දාන්න කඩුව ඇතුළට. அதிகாரம் இருந்துச்சு, ආධිපත්‍ය තිබුණා. වල්ලම இருந்துச்சு. බලය තිබුණා. ஆனால் மௌனமா இருந்து. නමුත් උන්වහන්සේ නිහඬව සිටියා. ආමේන්. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஏன்னா ඇයිද නම් பிசாசை தோக்கடிக்க. යක්ෂයාව පරාජය කරන පිණිස. எத்தனை பேருக்கு புரிகிறது? කී දෙනෙකුට තේරෙනවද? ஹalleluya. හalleluya. அவர் இருந்துச்சு. උන්වහන්සේ இயேசு අතේ பார்த்து බලය சொன்னாங்க, இறங்கி තිබුණා. வாங்கன்னு இறங்கி வந்திருப்பாரு. උන්වහන්සේ වහන්සේ දිහා බලලා ඕන් කිව්වා ඔබ බැස්ස එන්න කියලා. උන්වහන්සේට පුළුවන් නේ அநேகருக்கு බැහැ அற்புதம் එන්න. செஞ்சு உங்களுக்கு செஞ்சுக்குங்க. ඔබ බොහෝ දෙනෙකුට ඔබ හාස්කම් කළා නේද? ඔබටත් ඔබ இயேசுக்கு කරගන්න. அதிகாரம் இருந்தது. යේසුස් වහන්සේට ආධිපත්‍ය තිබුණා. ஆமென். ආමේන්. செத்து போனவங்களே எழுப்புவாருன்னா උන්වහන්සේ මලාව අයවම නැගිට්ටුවා නම් வேற என்ன? වෙන මොනවද? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமென். செத்து போனவங்களுக்கு உயிர் கொடுப்பாருன்னா උන්වහන්සේ මලාව අයට ජීවනයේ නැවත දෙනවා. ஆமென் சொல்லுங்களேன். ආමේන්. அவரால் எல்லாம் ஆகும். උන්වහන්සේට ஆனாலும் සියල්ලම எல்லா හැකියි. அதிகாரங்களையும் கையில வச்சுக்கிட்டு උන්වහන්සේ සියලුම ආධිපත්‍ය තමාගේ හස්තේ பிதாவுடைய சித்தத்தை තබාගෙන நிறைவேற்றி පියාණන් වහන්සේගේ කැමැත්ත ඉටු தன்னுடைய தலையை කරන්නේ. தாழ்த்தி උන්වහන්සේ තමන් වහන්සේගේ හිස சிலுவைக்கு நேராய் தன்னை ஒப்பு கொடுத்தார். කුරුසිය වෙතට තමන් වහන්සේව බාර කළා. ஆமென்.
Amen. Hallelujah. Hallelujah. அகலே சவுல் එබැවින් සවුල් பெருமையின் ஒரு அடையாளம். ඔහු උඩඟුකමේ සලකුණා. இன்னொருவரை குறித்து சொன்னா තවත් කෙනෙක් ගැන කියනවා නම් உசியா ராஜா. උසියා රජතුමා. எசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே வாசிக்கின்றோம். යෙසායා නාගත වක්තෘ පොතේ අපි உசியா ராஜா කියවනවා. மரணம் அடைந்த வருஷத்துல தான் උසියා රජතුමා මරණයට පත් වූ වර්ෂයේ கர்த்தருடைய தரிசனம் உண்டாயிற்று. ස්වාමීන් වහන්සේගේ දර්ශනය ඇති அவர் වුණා. உயிரோடு இருக்கும்போது ඔහු ජීවතුන් අතර සිටින විට தேவனுடைய வல்லமை இல்லை. දෙවියන් වහන්සේගේ ඵලය තිබුණේ இந்த உசியா නැහැ. என்றால் මේ උසියා රජු කියන්නේ மறுபடியும் නැවතත් தாழ்மை மாதிரி வந்த ஒரு ராஜா. යටහත් කමක් ඇතුව වගේ ආවා වූ රජ කෙනෙක්. ஆண்டவரை தேடின ஒரு ராஜா. ස්වාමීන් වහන්සේව සෙව්වා වූ රජ எல்லாம் කෙනෙක්. ஆரம்பத்துல மாத்திரம் தான். සියල්ලම ආරම්භයේදී அவனுக்கு පමණයි. பவர் வந்த உடனே ඔහුට බලය ලැබුණු විගස அவன் எல்லாவற்றையும் பில்ட் பண்ண உடனே ඔහු සියල්ලම ගොඩනගාගත් පසුව அவனுக்கு பெருமை வந்தது. ඔහු තුල එක උඩඟුකමක් ඇති වුණා. அவனுக்குள்ளே ஒரு ஆணவம் வந்தது. ඔහු තුල එක අහංකාරකමක් ඇති அவன் වුණා. பலியை செலுத்தும்படியாக ඔහු පූජාවන් කරන පිණිස ஆலயத்துக்குள்ள போறான். දේව මාලිගාව තුලට ගියා. எல்லாரும் கெஞ்சுறாங்க. හැමෝම යාට කියනවා ஐயா එපා சாமி කියලා. ராஜா நீங்க செய்யாதீங்க. බොහෝ දෙනා බැගෑපත් වෙන එහෙම කරන්න එපා. ஒரு ஆசாரியன் செய்ய வேண்டிய வேலையை ஒரு ராஜா செய்யக்கூடாது. පූජකවරයෙක් කළ යුතු කාර්ය රජතුමෙකුට කරන්නට බෑ. எல்லாரும் அரமனையே கெஞ்சுது. ඒ මුළු රජ මාලිගාවම බැගෑපත් වුණා. நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்க. ඔයාලා මොනවද කියන්නේ? ඇයි මම ඒක අහන්නේ? ஆலயத்துக்குள்ள போகிறான். ඔහු දේව මාලිගාව තුලට ගියා. அவன் கர்த்தருக்கு விரோதமாய் காரியங்களை செய்ததனால ඔහු ස්වාමීන් වහන්සේට විරුද්ධව කාර්යයන් කරපු නිසා அவனுக்கு குஷ்டம் வருகிறது. ඔහුට කුෂ්ඨ රෝගය ඇති වුණා. பிரியமானவர்களே, සෙනෙහවන්තයනි, அவன் உயிரோடு இருக்கும் அளவும் ඔහු ජීවතුන් අතර සිටින தேவனுடைய තාක්කල් வல்லமை இல்லை. දෙවියන් වහන්සේගේ ඵලය දකින්නට තිබුණේ எங்களுக்குள்ள නැහැ. பெருமை இருக்கும் வரைக்கும் අප තුල උඩඟුකම තිබෙන තාක්කල් தேவ வல்லமை இல்லை. දෙවියන් වහන්සේගේ ඵලය නැහැ. தாழ்மை உள்ளவர்களுக்கோ යටහතුන්ට தேவன் கிருபை தருகிறார். දෙවියන් වහන්සේ කරුණාව ஆகையால் உசியா දක්වනවා. ராஜா மரணம் அடைந்த வருஷத்திலே ඒ නිසා උසියා රජතුමා මැරුණා වේ கர்த்தர் உயர உன்னதமான දවසේ சிங்காசனத்திலே வீற்றிருந்தார். ස්වාමීන් වහන්සේ උසු උසස් සිංහාසනයක වැඩ සිටියා. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ආමේන්. இன்னொருத்தன் தான் ஜூடாஸ். තව කෙනෙක් තමයි යූදස්. கூடவே இருந்தவன். උන්වහන්සේ සමගම සිටි කෙනා. அவனும் பிசாசின் ஆவி அவனுக்குள்ளே பூருகிறது. ඒ යක්ෂයාගේ ආත්මය ඔහු තුලටත් ඇතුල් பிசாசின் වුණා. ஆவி மேட்டிமையின் ஆவி යක්ෂයාගේ ආත්මය උඩඟුකමේ ආත්මයයි. அவனுக்குள்ளே பூருகிறதை பார்க்கிறோம். ඔහු තුලට ඒ ආත්මය ඇතුල් වෙන එක අපි බලනවා. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகள், සෙනෙහවන්ත දේව දරුවෙනි. இயேசு ஒரு ஊழியக்காரன். යේසුස් වහන්සේගේ සේවකයෙක්. பரலோகத்திலே தூதன், ස්වර්ගයේ දූතයෙක්. அங்கே ஒரு ராஜாவாய் இருந்தவன். ரெண்டு பேர். රජතුමෙක් ලෙස සිටියා වූ දෙදෙනෙක්. ஹல்லேலூயா. හalleluya. எல்லாரும் உள்ள காரணம் මේ සියල්ලටම හේතුව பெருமை. උඩඟුකම. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, සෙනෙහවන්ත දේව දරුවෙනි. ஒவ்வொரு நாளும் எங்களை தாழ்த்தணும். සෑම දිනකම අපි අපිව ஒரு යටත් நாளும் நான் කරගන්න நினைக்க கூடாது நான் சகோதரனை விட நான் சகோதரியை விட நான் பெரிய ஆள் நினைக்க. මම කවදාවත්ම හිතන්න හොඳ නැහැ මාගේ සහෝදරියට වඩා මාගේ සහෝදරයට වඩා මම උතුම් කෙනෙක් කියලා. அவங்க விசுவாசியா இருக்கலாம். ඕන ඇදහිලිවන්තයෙක් වෙන්නට நான் பாஸ்டரா පුළුවන්. இருக்கலாம். මම පාස්ටර් වෙන්නට நான் எந்த පුළුවන්. விதத்திலும் මම කිසිම ආකාරයකින් பெரியவன் இல்லை. මම ලොකු කෙනෙක් නොවේ. ஆமென். ආමේන්. ஹல்லேலூயா. හalleluya. எந்த விதத்திலும் நாங்க பெரியவன் கிடையாது. මම කිසිම ආකාරයකින් අපි ලොකු අය නොවේ. ஹல்லேலூயா சொல்லுங்க. හalleluya. ஹல்லேலூயா. හalleluya. ஆகையால் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, එබැවින් සෙනෙහවන්ත දේව பவுல் දරුවෙනි. சொல்றார் நான் சிறியவன். පවුල්තුමා කියනවා මම ඉච්ඡා කුඩා விசுவாசிகளும் சிறியவன். මම ඇදහිලිවන්තයන්ගෙනුත් ඉච්ඡා කුඩා ஊழியக்காரர்களும் තැනැත්තා. சிறியவன். මම සේවකයන්ගේ ඉච්ඡා කුඩා කෙනා. ஆகையால எங்களை ஆராய்ச்சி பார்த்து ඒ නිසා අපි අපිව විමර්ශා බලා மற்றவங்களை பார்க்கறத விடுவோம். අපි අනිත් අය දෙස බලන එක අතහරිමු. ஆமென். ஆமென். நாங்க எங்களை பார்ப்போம். අපි අපි දෙස බලමු. எனக்குள்ள மேட்டிமை இருக்கா? මා තුළ උඩඟුකමක් තිබෙනවාද? ஆமென். அது முதலாவது சிந்தையா தான் இருக்கும். ඒක ප්‍රථමයෙන් එක සිතුවිල්ලක් පමණයි. அதுக்கு பிறகு தான் அது கிரியா ඊට மாறும். පස්සේ තමයි ඒක ක්‍රියාවක් බවට පත් වෙන්නේ. நான் சொல்லுகிறது මා புரியுதா? කියන දේ පැහැදිලිද? ஹல்லேலூயா. හalleluya. இங்கிலாந்துல பைபிள் ஸ்கூல் முடிச்சு வந்த பிறகு එංගලන්තයේ බයිබල් පාසල අවසන් කරම ආවයින් පසුව நான் சர்ச்சிலே நான் க்ளீனிங் பண்ணி கொண்டிருக்கிறேன். நம்ம இப்போ நான் பைபிள் ஸ்கூல் முடிச்சிட்டு வந்து க்ளீன் பண்றேன். මම බයිබල් ස්කූල් එක අවසන් කරලා ඇවිල්ලා දැන් මම පිරිසිදු කිරීම වැඩ කරමින් සිටියා. என்னோட ஒரு ஃப்ரெண்ட் பெஞ்ச் இருந்தாங்க. මාගේ යාළුවන් කණ්ඩායමක් සිටියා. அப்ப கேட்டேன் அடே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லி. එයාලා කිව්වා ඇවිල්ලා මට ටිකක් උදව් කරන්න කියලා. நாங்கெல்லாம் படிச்சதுக்கு இதெல்லாம் செய்யறதுக்கு அப்படின்னா
අපි ඉගෙනගත්ත දේවල් වලට අපි මේවා කරන්නද කියලා ඇහුවා. இன்றைக்கு அவங்களுக்கு ஊழியம் இல்லை. අද උන්ට සේවය නැහැ. அதுக்காக நான் பெர்ஃபெக்ட் ஆன ஆளுன்னு சொல்ல வரல. ඒ නිසා මම සර්ව සම්පූර්ණ කෙනෙක් කියලා මම කියන්නේ නැහැ. ஹalleluya. Hallelujah. ஒவ்வொரு நாளும் எங்களை தாழ்த்தணும். අපි සෑම දිනකම අපිව යටත් කරන්නට ඕනේ. இயேசுடைய சீஷர்களுக்குள்ளே பெருமை, அவர்களுக்குள்ளே வாக்குவாதம் இருந்துச்சு. யார் பெரியவன்? යේසුස් වහන්සේගේ ගෝලයන් අතර ඒක විවාදයක් තිබුණා කවුද උතුම් තැනැත්තා லூக்கா කියලා. 9:46 வாசிக்கும் பொழுது யார் பெரியவன்? நீ பெரியவனா இல்ல நான் பெரியவனா? நான் தான் பெரியவன். ලූක් 9:46 කියවන විට කවුද උතුම් තැනැත්තා? ඔයාද මමද? නැහැ, මමයි උතුම් இது තැනැත්තා. இயேசுடைய ஊழியக்காரன். මේ යේසුස් වහන්සේගේ இன்னைக்கு සේවකයා. இயேசுடைய ஊழியக்காரனுக்கு இருக்க பெரிய பிரச்சனை இதுதான். අද යේසුස් වහන්සේගේ සේවකයන්ට තිබෙනා වූ ලොකුම ප්‍රශ්නය මේකයි. நான் பெரியவன், මම තමයි උතුම් තැනැත්තා. அவங்க சிறியவன். එයාලා පොඩි අය. நான் தான் பழைய ஆளு. මම තමයි පරණම நீங்க කෙනා. புதிய ஆளு. මෙයාලා අලුතෙන් ආපු අය. இல்ல பிரியமானவர்களே, නැහැ සෙනෙහවන්තේනි. இது ஒரு மேட்டிமையின் ஒரு குணாதிசயமா இருக்கு. මේක උඩඟුකමේ ගුණාංගයක්ව තිබෙනවා. වාසිය. ඔබ කියවන්න. பின்பு தங்களில் எவன் பெரியவனாயிருப்பான் என்கிற வாக்குவாதம் அவர்களுக்குள் உண்டாயிற்று. இயேசு அவர்கள் இருதயத்தின் யோசனையை அறிந்து ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அதை தமதருகே நிறுத்தி அவர்களை நோக்கி, இந்த சிறு பிள்ளையை என் நாமத்து நிமித்தம் ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான். உங்கள் எல்லாருக்குள்ளும் எவன் சிறியவனாய் இருக்கிறானோ அவனே பெரியவனாய் இருப்பான் என்றார். ආමේන්. කවුද කුඩා වෙන්නේ? එයා තමයි ලොකුම කෙනා. யார் சிறியவனோ அவன் தான் பெரியவனாய் இருப்பான். මං කියනද පැහැදිලිද? ஆமென். කවුද පොඩි ළමයෙක් වගේ වෙන්න පුළුවන්? யாருக்கு ஒரு சிறிய பிள்ளையை போல் மாற පොඩි முடியும்? ළමයි තුලනේ අහංකාර දේවල් නැහැ නේද? இந்த சிறு பிள்ளைகளுக்குள்ளாக மேட்டிமையான எண்ணங்கள் இல்லை. නෑනේ. இல்ல. ඒගොල්ලෝ රණ්ඩු දබර කරනවා තමයි. அவர்கள் சண்டை போடுவார்கள் தான். අතරේ අර මම ලොක්කා මේ ලොක්කා ඒව නෑ. ஆனால் அவர்களுக்குள்ளே நான் தான் பெரியவன், நான் தான் சிறியவன் அந்த இல்லை. ඒ සිතවිල්ලක්වත් ඒගොල්ලෝ ගාව නෑ. அந்த சிந்தனை கூட அவர்களிடத்திலே ඒගොල්ලෝ இல்லை. දඟයි. அவர்கள் கொலைப்படி செய்வார்கள். ඒ උඩඟුකමේ සිතවිලි ඒගොල්ලෝ ගාව. ஆனாலும் மேட்டிமையின் எண்ணங்கள் அவர்களுக்குள்ளாக இல்லை. ඒ නිසා තමයි යේසුස් වහන්සේ කිව්වේ அதனால தான் இயேசு சொன்னார், මේ කුඩා ළමෙක් වගේ වුණා නම් இந்த சிறு பிள்ளையை போல மாறினார் ඔබ ස්වර්ග රාජ්‍ය උතුම් කෙනෙක්. நீங்க பரலோகத்திலே பெரியவனாய் இருப்பீர்கள். ආමෙන් කියන්නකෝ. ஆமென். හalleluya. තවත් තැනක උන්වහන්සේ කියනවා இன்னொரு இடத்திலே அவர் சொல்லுகிறார், නායකයෙක් වෙන්න ඕන නම් நீங்கள் නායකයෙක් වෙන්න ඕන නම් தலைவனாய் இருக்க வேண்டும் என்றால் සේවකයෙක් වෙන්න. நீங்கள் ஊழியக்காரனாய் இருங்க. ආමෙන්. වැඩකාරයෙක් වෙන්න. நீங்கள் ஊழியம் வேலைக்காரன்களாய் இருங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். நீங்க தலைவராக விருப்பம்னா ඔබ නායකයෙක් වෙන්න කැමති නම් எல்லாருக்கும் வேலைக்காரனா இருங்க. ඔබ සියල්ලන්ගේම සේවකයා இயேசுவை වෙන්න. பாருங்க. ඔබ යේසුස් වහන්සේ දෙස බලන්න. ராபோஜனத்துல උන්වහන්සේ රාත්‍රී அவர் භෝජනයේදී சொல்றாரு, நீங்க என்னைய ஆண்டவன்னு சொல்றீங்க, ඔබ කියනවා මම ස්වාමින් වහන්සේ என்னைய කියලා. போதகர்னு சொல்றீங்க. මම ආචාර්යන් කියලා ඔබ කියනවා. நீங்க சொல்றது சரி. ඔබ කියන දේ හරි. ஆமென். ආමේන්. நானே உங்க கால்களை கழுவுனா මමම ඔබලාගේ පාද සෝදනවා නම් நீங்களும் அப்படி செய்ய. ඔබලාට සේම කරන්න. ஆமென் சொல்லுங்க. ආමේන්. ஹalleluya. හalleluya. ஆமென் சொல்லுங்க. ආමේන්. பிரியமானவர்களே, සෙනෙහවන්තේනි, உலகத்துல ஆசீர்வாதத்தின் ரகசியம் මේ ලෝකයේ ආශිර්වාදයේ රහස නම් தாழ்மை. යටහත්කමයි. ආමේන්. கர்த்தர் ஒரு மனுஷனுக்குள்ள கிரியை செய்ய இடம் இருக்குமானால் அது ஒரு தாழ்மை உள்ள இருதயம் தான். ස්වාමින් වහන්සේ මනුෂ්‍යයෙක් තුල ක්‍රියා කරන්නට ඉඩ තිබෙනවා නම් ඒක යටහත්කමේ මනුෂ්‍යයෙක් තුලයි. ஆமென். ආමේන්. ஹalleluya. හalleluya. இயேசு எங்களுக்கு நல்ல ஒரு முன்மாதிரி. යේසුස් වහන්සේ අපිට යහපත් ආදර්ශයයි. ஆண்டவரே தன் சீஷருடைய அவங்க எல்லாம் தெரிந்தானே இப்பதான் சொன்னாங்க, நான் பெரியவன் நீ பெரியவன். அவங்க நிறைய பலவீனமானவங்க, அவங்க பெர்ஃபெக்ட்டான ஆட்களே கிடையாது. ස්වාමින් වහන්සේගේ ගෝලයන් ගොඩාක් දුර්වල අය, ඔවුන් සම්පූර්ණ අය නොවේ. ஆனால் இயேசு அவங்களோட கால கழுவி නොම ස්වාමින් වහන්සේ ඔවුන්ගේ පාද සෝදලා தாழ்மையை கற்றுக் கொடுத்தார். යටහත්කම ඉගැන්නුවා. அதுக்காக இன்னைக்கு ஒரு தண்ணி பேசனை கொண்டு போயிட்டு உங்களோட யாரையுமே சொந்தக்காரங்களாம் கழுவ ஆரம்பிச்சிடாதீங்க. அதை நான் சொல்ல வரல. ඒ නිසා ඔබ වතුර බාල්දියක් අරගෙන ගිහිල්ලා අනිත් අයගේ කකුල් සෝදන්න පටන් ගන්න එපා. ඒක නොවේ මම කියන්නේ. හදවතේ. இருதயத்திலே. ஆமென். ආමේන්. ஹalleluya. හalleluya. හදවත. இருதயம் அப்படி தாழ்மை உள்ள இருதயமா இருக்கணும். අපේ හදවත යටහත්කමෙන් පිරුණු හදවතක් විය ආමෙන් යුතුයි. சொல்லுங்களேன். ආමේන්. செல்ஃப் சஃபிஷியன்சி இஸ் pride. நான் எனக்கு என்னால எல்லாவற்றையும் செய்ய முடியும்னு சொல்ற எண்ணம் மேட்டிமை. මට සියල්ලම කරන්න පුළුවන් කියන්නා වූ ඒ සිතුවිල්ල උඩඟුකමයි. எனக்கு ஆண்டவர் இல்லாம ஒண்ணுமே செய்ய முடியாது என்றது தாழ்மை. මට ස්වාමීන් වහන්සේ නැතුව කිසිවක් කරන්නට බැහැ කියන සිතුවිල්ල ඒක යටහත්කමයි. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ආමේන්. பவுல் அடிகள் சொல்றாரு, පවුල් තුමා කියනවා
பிலிப்பியர் புஸ்தகத்துல පිලිපි පොතේ ஏன்னா ඇයිද නම් அநேகர் சிலர் இருப்பாங்க இல்லையா, வேலையே செய்ய மாட்டாங்க, සමහරුන් ඉන්නවා ඔවුන් වැඩ කරන්නෙම නැහැ. ஆனா அவங்கள பெரிய ஆட்களா காட்டிக்குவாங்க. ඔවුන් තමයි එතන උස්සස් උතුම් අය බවට ඔවුන් පෙන්ව சபையும் ගන්නවා. ஏமாந்துரும். සභාවත් රැවටෙනවා. ஐயோ அப்படியா? අනේ එහෙමද? பவுலுக்கு நல்லா கோபம் வருது. පවුල් තුමාට තරහ ගියා. பவுல் சொல்றாரு, පවුල් තුමා කියනවා மாம்சத்தை குறிச்சு மேன்மை பாராட்டும்னா எனக்கும் ஏலும், මාංශය ගැන පාරට්ටු කරගන්න ඕනි නම් මටත් පුළුවන්. எனக்கும் அது நானும் நல்லா படிச்சவன் தான். මමත් හොඳට ඉගෙන ගත්ත කෙනෙක් තමයි. வாசிங்க ඔබ කියවන්න. பிலிப்பியர் 3 පිලිපි 3 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல இருந்து. மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் ஆ. நானும் வைக்கலாம். நானும் வைக்கலாம். ரைட். வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாய் இருக்க நினைத்தால் ஆ. நான் அதிகமாய் அப்படி செய்யலாம். யாராவது தங்களுடைய உலகத்தின் காரியங்களை நான் அப்படி பண்றேன் இப்படி பண்றேன்னு சொன்னா எனக்கும் பேசலாம். வாசிங்க. நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன். 8ஆம் நாள் விருத்தம் சேதனம் அடைந்தவன். இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமின் கோத்திரத்தான், ஆஹா. எபிரேயரில் பிறந்த எபிரேயன், ரைட். நியாய பிரமாணத்தின் படியே பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின் படியே சபையை துன்பப்படுத்தினவன், ரைட். நியாய பிரமாணத்துக்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். ආමෙන්. ඕනෑතරම් මට මාංශය කෙරෙහි පවා විශ්වාසය තබන්ට පුළුවන. වෙන යමෙක් මාංශය කෙරෙහි තමාට විශ්වාසය තබන්ට පුළුවනයි සිතන්නේ නම් මට ඊට වඩා පුළුවන. 8 වෙනිදා චර්මච්ඡේදිත වූයේමේ ඊශ්‍රායෙල් වංශයේ බෙන්යමින්ගේ ගෝත්‍රයේ කෙනෙක් මේ. හෙබ්‍රවරුන්ගෙන් හෙබ්‍රවෙක් මේ. ව්‍යවස්ථාව ගැන නම් පරිසියෙක් මේ. ජ්වලිතකම ගැන නම් සභාවට පීඩා කෙළමේ. ව්‍යවස්ථාවෙන් පැමිණෙන ධර්මිෂ්ඨකම ගැන නම් නිර්දෝෂව සිටියෙමි. එසේ වී නොමුත් මට ලාභව තිබුණු යම් දේම ක්‍රිස්තුස් වහන්සේ නිසා අලාභයයි සිටීමට පැමිණියෙමි. එසේය මාගේ ස්වාමී වූ ක්‍රිස්තුස් යේසුස් වහන්සේ ඇඳින ගැනීමේ උතුම්කම නිසා සියල්ල අලාභයයි සලකමි. උන්වහන්සේ නිසා සියලු දේ කුණුයයි සලකමි. එසේ කරන්නේ මම ක්‍රිස්තුස් වහන්සේ ලබා ගන්න පිණිසත් ව්‍යවස්ථාවෙන් පැමිණෙන මාගේම ධර්මිෂ්ඨකම නොව ක්‍රිස්තුස් වහන්සේ කෙරෙහි ඇදහිල්ල කරන කොටගෙන ඇදහිල්ල නිසා දෙවියන් වහන්සේගෙන් පැමිණෙන ධර්මිෂ්ඨකම ඇතුව ක්‍රිස්තුස් වහන්සේ තුල සිටින පිණිසත්. ஆமென் சொல்லுங்களேன். ආමෙන්. ஹalleluya. හලෙලූයා. பவுல் ஒரு மேதை. පාවුල් තුමා பட்டதாரி. පඬිවරයෙක්. கமாலியேல் கீழ படிச்சவன். ඔහු ගමාලියෙල් යටතේ ඉගෙන ගත් அவர் කෙනෙක්. அவர் one of the member of the Sanhedrin. ඔහු එහි තිබුණා වූ சட்டசபையில. சட்டசபை. සෙනකෙරිප් සභාවේ ඔහු නායකයෙක්. ஏன்னா அவனுக்கு ஒரு லெட்டர் கேட்டா லெட்டர் வரும். ඔහුට ලියුමක් ඉල්ලුවොත් ඒ ஓகே, ලියුම நான் ඔහුට சபையை ලැබෙනවා. துன்புறுத்த போறேன், எனக்கு ஒரு லெட்டர் வேணும். මම සභාවට පීඩා කරන්න යනවා, මට ලියුමක් ඕනේ. டக்குன்னு சபை லெட்டர் கொடுக்கும் அவனுக்கு. එතකොට ඒ සභාව ඔහුට ලියුමක් දෙනවා. அதை எடுத்துக்கிட்டு தான் தமஸ்குக்கு போறாரு. ඒක අරගෙන තමයි ඔහු දමස්කයට அங்கதான் ගියේ. இயேசுவை சந்திக்கிறார். එහි තමයි යේසුස් වහන්සේව මුණ ගැසුනේ. பவுல் ஒரு இஸ்ரேல் சிட்டிசன் மாத்திரமல்ல, පාවුල් තුමා ඊශ්‍රායෙල් වැසියෙක් පමණක් නොවේ. அவன் ஒரு ரோமன் சிட்டிசன். ඔහු රෝම වැසියෙකුත් ஆகையால තමයි. தான் அவனை துன்புறுத்த ரோமன் சோல்ஜர்ஸ் பயந்தாங்க. ඒ නිසා තමයි ඔහුට පීඩා කරන්නට රෝම සොල්දාදුවන් බය වුණේ. டுவல் சிட்டிசன்ஷிப் இருந்தது. ඔහුට ද්විත්ව පුරවැසි භාවය எல்லா තිබුණා. மதிப்பு இருந்தது. සියලුම ගෞරවය ඔහුට තිබුණා. ஆனாலும் அவர் சொல்றாரு, නමුත් ඔහු කියනවා அதெல்லாம் குப்பை. ඒ සියල්ලම කුණු. ரெண்டு கை மேல போயிரு. අත් දෙකක් පමණක් ඉහළට ගියා. அதெல்லாம் குப்பை என்றேன். ඒ සියල්ලම කුණු කියලා මම හිතනවා. கிறிஸ்துவை நான் பெற்றுக்கொள்வேன். ක්‍රිස්තුස් වහන්සේව මම ලබා ගන්න පිණිස. ஆமென். ආමෙන්. ஹalleluya. Hallelujah. இயேசுவை நான் அறிவது. යේසුස් වහන්සේව මම දැනගන්න පිණිස. இந்த டாக்டரேட், இந்த டிகிரி, எனக்கு இருந்த பெரிய ஸ்தானங்கள், எனக்கு இருந்த சீட்டுகள் எல்லாம் குப்பை. මට තිබුණා උපාධියන්, මගේ උගත්කම, මට තිබුණා තත්වය තරාතිරම මේ සියල්ලම அவர் කුණු. சொல்ற எனக்கு எல்லாம் இல்லாம போச்சு. ඔහු කියනවා මේ සියල්ලම මට නැති වුණා. ஆனாலும் அதெல்லாம் நான் குப்பைன்னு
தான் என்றேன். ඔහු කියනවා මම මේ දේවල් සලකන්නේ කුණු විදිහට. ஹalleluya. හalleluya. ஆமென் சொல்லுங்களேன். ආමෙන්. ஒரு தாழ்மையுள்ள மனுஷன் தான் යටහත් මිනිසෙක් තමයි இப்படி பேச முடியும். මේ ආකාරයෙන් කතා කරන්න පුළුවන්. ஆமென் சொல்லுங்களேன். ආමෙන්. ஹalleluya. හalleluya. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, සෙනෙහවන්ත ஒரு දේවදරුවෙක්. காலத்துல அவனுக்கு நல்ல அந்தஸ்து இருந்தது, ඒ කාලයකදී ඔහුට සැප நல்ல සම්පත් තිබුණා. செல்வாக்கு இருந்தது. ඔහුට වස්තුව තිබුණා. அந்த ஜனங்களுடைய கையினால் இப்பொழுது அடிபடுறான். ඒ සෙනගගේ අත්වලින් දැන් ඔහු පහර அதே කරනවා. ஜனம் அவரை அடிக்கிறது. ඒ සෙනගම ඔහුට පහර දෙනවා. அதே ஜனம் அவனை அங்கே அங்கே அவனை அவனை அங்கே அவனுக்கு தண்டனை கொடுக்கும்படியாக கேட்கின்றது. ඒ සෙනගම ඔහුට දඬුවම් කරන පිණිස අවසර ඉල්ලනවා. பிரியமானவர்களே, සෙනෙහවන්තයනි. ஆனாலும் නුඹ அவன் இயேசுவை குறித்து சொல்லுவதிலே ඔහු යේසුස් වහන්සේ ගැන කියන එක பின்வாங்கவில்லை. ඔහු කවදාවත් ඒ තුල පස්සුබට උනේ ஆமென். නැහැ. காவல் அறையிலே வச்சிருக்கிறாங்க. ඔහුව රැකවල් ස්ථානවල තබා அதுவும் තිබුණා. கூப்பிட்டு ඒත් ඔහු காலையில இருந்து අඬනවා. மாலை வரைக்கும் ඔහු උදේ සිට සවස இயேசுவை දක්වා குறித்து சொன்னார். යේසුස් වහන්සේ ගැන ප්‍රකාශ ஒரு කළා. தாழ்மையுள்ள மனுஷனுக்கு தான் இதை යටහතු මිනිසෙකුට පමණයි මේ දේ කරන්න எவ்வளவு පුළුවන්. பெரியவன்? මම කොයිතරම් ලොකු நான் எவ்வளவு කෙනෙක්ද? படிச்சவன்? මම කොයිතරම් උගත් எனக்கு இருக்கிற කෙනෙක්ද? டாக்டரேட் என்ன? මට තිබෙනා වූ எனக்கு இருக்கிற තත්ත්වය டிகிரி මොකක්ද? என்ன? මට තිබෙනා වූ උපාධිය මොකක්ද? நீங்களே எனக்கு இப்படி செய்யலாமா? ඔබලාට පුළුවන්ද මට මෙහෙම කරන්න? ஹalleluya. හalleluya. குப்பை කුණු. கீதனே குப்பைக்கு எதிரதியாங்க இன்னும் அத எத்தனை பேர் குப்பையை வீட்டிலே வைத்திருக்கிறீர்கள்? காந்த கஹானம். அது நாற்றம் அடிக்கும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, සෙනෙහවන්ත දේව දරුවෙනි. கர்த்தர் தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். ස්වාමීන් වහන්සේ යටහතුන්ට කරුණාව දක්වනවා. ஆமென் சொல்லுங்களேன். ආමෙන්. இயேசு சொன்னாரு, යේසුස් වහන්සේ කියනවා நான் மனத்தாழ்மையுடையவராய் இருக்கின்றேன். මම සිතින් මෘදුව යටහත්ව සිටීමේ. என்னுடைய நுகத்தை எடுத்துக்கொள்ளுங்க, මාගේ වියගහ අරගන්න. என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்க. මාගෙන් ඉගෙන ගන්න. ஆமென் சொல்லுங்களேன். ආමෙන්. சொல்லுங்க, கிறிஸ்துவின் சிந்தை. ඔබ කියන්න ක්‍රිස්තුස් වහන්සේගේ நாங்க සිතුවිල්ල. கிறிஸ்துவிட்ட கற்றுக்கொள்ளும். අපි ක්‍රිස්තුස් වහන්සේගෙන් ඉගෙන ගන්නට தாழ்மையை ඕනේ. கற்றுக்கொள்ளணும். අපි යටහත්කම උන්වහන්සේගෙන් ඉගෙන ගන්නට ஆமென் ඕනේ. சொல்லுங்களேன். ආමෙන්. ஹalleluya. හalleluya. இந்த வசனத்தை வாசித்து நாங்கள் මේ முடிப்போம். පදේ කියව අපි අවසන් කරමු. ஆண்டவர் வெறுக்கிற காரியங்களை குறித்து நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ස්වාමීන් වහන්සේ එපා කරන්නා වූ කාර්යයන් ගැන හිතෝපදේශ 6 වන පරිච්ඡේදයේ ලියා තිබෙනවා. 16 සිට 6 16 සිට 6 அதிகாரம் 16 வசனம். අපි කියවලා අපි ආක්ෂා කරමු. 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார். 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார். 7 அவருக்கு அருவருப்பானவைகள். என்னது? அருவருப்பானவைகள் அவையாவன மேட்டிமையான கண், மேட்டிமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவர்களுடைய இரத்தம் சிந்தும் கை, குற்றமற்றவருடைய இரத்தம் சிந்தும் கை, துராலோசனைகளை பிணைக்கும் இருதயம், துராலோசனைகளை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், தீங்கு செய்ய ஓடுகிற கால்கள், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே. ஹalleluya. හලෙලුයා. ස්වාමීන් වහන්සේ ද්වේෂ කරන කාරණා 6ක් තිබේ. එසේය උන්වහන්සේට පිළිකුල් කාරණා 7ක් තිබේ. උඩඟු ඇස්ය, බොරුකාර දිවය, නිදොස්ලේ වගුරවන අත්‍ය, දුෂ්ට උපායෝදන ශ්‍රිතය, නපුරට දුවන්ට ඉක්මන් වන පාදයෝය, මුසාබස් නික්මවන බොරු සාක්ෂිකාරයාය, සහෝදරයන් අතරේ ભેද පතුරවන්නාය. ஹalleluya. හලෙලුයා. மேட்டிமையின் பார்வையை උඩඟු ඇස් கர்த்தர் அருவருக்கிறார். උන්වහන්සේ පිළිකුල් කරනවා. ஹalleluya சொல்லுங்க. හලෙලුයා. ஹalleluya. හලෙලුයා. பெருமையை கர்த்தர் அருவருக்கிறார். උන්වහන්සේ උඩඟුකමට පිළිකුල් කරනවා. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, සෙනෙහවන්ත நீதிமொழிகள் දේවදරුවෙනි. 16:18 சொல்லுகிறது, හිතෝපදේශ 10 Pride goes before destruction. වැටීමට කලින් උඩඟුව පැමිණෙන්නේ. Pride goes before destruction. වැටීමට ප්‍රථමයෙන් උඩඟුව ඇති වෙන්නේය. ஆகையால நான் என்னைய ஆராய்ந்து பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ඒ නිසා මම මා ගැන විමසා බැලීම ඉතාම වැදගත්. தாவீதை கர்த்தர் தெரிந்து கொள்ள காரணம், ස්වාමීන් වහන්සේ දාවිත්ව තෝරා ගන්නට හේතුව அவன் தாழ்மையுள்ளவன். ඔහු යටහත් මිනිස්සෙක්. ஹalleluya. சங்கீதங்களை හalleluya. வாசிக்கும் பொழுது ඔහු ගීතිකාවන් ගායනා அவனை කරන தாழ்த்தி විට அங்கே பாடுகிறதை பார்க்கிறோம். ඔහු යටහත් කරගනිමින් ගායනා කරන එක அவன் அரண்மனையில் இருக்கும்போது கூட ඔහු රජ මාලිගාවේ සිටින විට පවා பாருங்க, ඔබ බලන්න சவுல அந்த இடத்துல வச்சு சவுல் அங்கனைக்கு இருந்தா என்ன நடந்திருக்கும்? සාවුලේ ස්ථානයේ හිටියනම් මොනව වෙලා சவுல் ඇතිද? அரண்மனையில ஜெயம் எல்லாம் பெற்ற பிறகு நின்றா என்ன நடந்திருக்கும்? என்ன பேசியிருப்பான்?
සාවුල් ජය ලබා ගත්තයින් පසු රජ මාලිගාවේ හිටියනම් ඔහු මොනවා කරන්නද? ஆனா தாவீதுடைய டயலாக கேளுங்க. නමුත් ඔබ දාවිද්ගේ කතාව අහන්න. ஆண்டவரே, ස්වාමිනී நான் எம்மாத்திரம் මම කොයිතරම්ද? ஆண்டவர் இவ்வளவு நீர் என்னை நடத்திருக்கிறீங்க. ස්වාමිනී මේ තරම් ඔබ මට මඟ இதுக்கு நான் පෙන්වා தகுதியே තිබෙනවා. இல்லையா? මේකට මම සුදුස්සෙක් நீர் නොවේ. பெரியவர் ஐயா. ඔබ උසස් වූ දෙවිඳුන්. அந்த இடத்துல சவுல் இருந்தா ඒ ස්ථානයේ සාවුල් හිටියානම් சொல்லியே இருக்க மாட்டான். ඔහු එහෙම කියන්නේ නැහැ. ஆமென். ආමේන්. அல்லேலூயா. ஆனா தாவீதுடைய வார்த்தைகளை கேளுங்க. නමුත් දාවිද්ගේ වචන ඔබ අසන්න. ஆமென் சொல்லுங்களேன். ආමේන්. ஆகையால தான் கர்த்தர் தாவீதுடைய சாம்ராஜ்யத்தை ஸ்திரப்படுத்தினார். ආමේන්. ඒ නිසා තමයි ස්වාමීන් වහන්සේ දාවිද්ගේ කරங்களை තட்டி රාජ්‍යභාරය ආඩ ස්ථිර නඩි කළේ. ආමේන්. அல்லேலூயா. ஹalleluya. உங்க ராஜ்யம் ஸ்திரப்படணுமா? ඔබගේ රාජ්‍ය ස්ථාවර වෙන්නට ඕනේද? தாழ்மை. ඔබ යටහත් වෙන්න. ஆமென் சொல்லுங்களேன். ආමේන්. அல்லேலூயா. ஹalleluya. கர்த்தர் உங்களை மேலே மேலே கொண்டு போக நீங்க கீழே 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 போகணும். ආමේන්. ස්වාමීන් වහන්සේ ඔබ ඉහළට ගෙනියන්න ඔබ යටහත් වෙන්න. சில நினைப்பாங்க இந்த தலையை குடிச்சிட்டு போறதான் தாழ்மணி. இல்லவே இல்லை. சில நேரம் அவங்களுக்கு தான் நிறைய லோட் எல்லாம் இருக்கும். සමහර හිතනවා මේ ඔළුව පහත් කරගෙන යන එක තමයි යටහත්කම කියලා. නැහැ. සමහර විට ඔවුන් තුළ ලොකු දේවල් තිබෙන්නට පුළුවන්. என்னங்க அல்லேலூயா. சிலர் பாருங்க ரோட்ல நடக்கும்போது அவர் செவ்வறு ஓரத்துல தான் போவாங்க. அவ்வளவு பயபக்தி. සමහර පාරේ ඇවිදිනකොට බිත්ති ආයෙනෙන් තමයි යන්නේ. கொஞ்சம் கிள்ளி பாருங்க. පොඩ්ඩක් කොනිත්තලා බලන්න. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகள், සෙනෙහවන්ත දේවදරුවෙනි. கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். ස්වාමීන් වහන්සේ හදවත දකින්නා ஆமென் சொல்லுங்களேன். தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன். දාවින් මාගේ සිතට එකඟ වූ அவனின் சித்தத்தின்படி තැනැත්තා. எல்லாம் செய்வான். ඔහු මාගේ කැමැත්ත අනුව ක්‍රියා ஹalleluya කරනවා. சொல்லுங்களேன். හalleluya. ஹalleluya. හalleluya. கர்த்தருடைய செய்தியாளர் ඒ නිසා ස්වාමීන් වහන්සේගේ அவன் පණිවිඩකරුවා. தாழ்மை உள்ளவனா இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். ඔහු යටහත් වීම ඉතාමත් වැදගත්. பவுல் தான் அதுக்கு எங்களுக்கு நல்ல உதாரணம். පාවුල් තුමායකට යහපත් වූ எத்தனை தன்னுடைய උදාහරණයයි. சொந்த ஜனமே තමාගේම සෙනග தான் இருந்த செனட்ரீனே තමා සිටියාවේ සෙනක්‍රීපෙක அதே அவனுக்கு விரோதமா எழும்பின பொழுது ඒකම ඔහුට විරුද්ධව නැගිටා වූ අවස්ථාවේදී கர்த்தருடைய பணியை செய்தார். ඔහු ස්වාමීන් වහන්සේගේ සේවය කළා. ஹalleluya. Hallelujah. அவனை தாழ்த்தினார். ඔහුව යටහත් කළා. தன்னை வெறுமையாக்கினார். තමාව එපා කළා. கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றி ස්වාමීන් වහන්සේගේ සේවය ඔහු ඉෂ්ට කළා. கர்த்தர் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளித்தார். ස්වාමීන් වහන්සේ යටහතුන්ට කරුණාව දක්වනවා. எல்லாரும் எழுந்து நிக்கலாம். අපි සියලු දෙනාම නැගිට සිටිමු. ஜெபிக்க போகிறோம். අපි යාඥා කරමු.